விருது, அதாவது முதலாம் விருது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அந்த விருதை வழங்குவதற்காக ஞான ராஜசேகரன் அவர்களையும் வினோதினி அவர்களையும் மேடைக்கு அளிக்கிறோம். அந்த விருதை வழங்குவதற்காக அதிகாரி, திரைப்பட இயக்குனர் ஞான ராஜசேகரன் அவர்கள், நடிகை, சமூக பார்வையாளர் வினோதினி அவர்கள். நீயா நானா ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு நிகழ்ச்சியா நான் பார்க்குறேன். மற்ற இடங்களில் டிஸ்கஸ் பண்ணாத விஷயங்கள், ரொம்ப நுட்பமான விஷயங்கள் கூட இதில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பெண்கள் ரொம்ப ஓப்பனா பேசுற ஒரு நிகழ்ச்சி இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி 2007 2008 நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். இப்ப பட்டிமன்றம் அப்படிங்கிற ஒரு ஷோ இருக்குல்ல, பட்டிமன்றம் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் இனத்துக்கே ஒரு உரிய ஃபார்மேட். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வேற எந்த ஒரு இனத்திலையும் அந்த பட்டிமன்றம் அப்படிங்கிற ஃபார்மேட் இல்ல. அதே மாதிரி நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, டெலிவிஷன்ல, இந்தியன் டெலிவிஷன்ல இந்த ஷோவை ரெப்ளிகேட் பண்ற எந்த ஷோவும் இல்ல. ஒரு ஆங்கர் அப்படின்னா சும்மா தொகுத்து வழங்குறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம யூ ஆர் ஆங்கரிங் த ஷோ, யூ ஆர் ஹோல்டிங் த ஷோ டுகெதர், which is wonderful. I think. Thank you, ma'am. Thank you. ஞான விருதுல 2024 இவங்க கொடுக்க போற விருது யாருக்கு போகிறது? ஏவி வழியா பார்க்கலாம். என்றென்றும் சில விரல்களுக்கு நாம் நன்றி உடையவர்கள். நம்மை தொடும் முதல் விரலும், நம் கண்மூடும் கடைசி விரலும் செவிலியரின் விரல்களே. ஒரு புது கவிதை போல் இரத்தக்கரை படிந்த கருணை உள்ள கரங்கள் இவர்களுக்கு. வெள்ளை உடையில் பூமியை வருடிவிடும் லட்சக்கணக்கான நிஜ தேவதைகளில் ஒருவர்தான் கூடலூரை சேர்ந்த சபீனா. தாலுகாவில் புற்றுநோயால பாதிக்கப்பட்ட, அப்புறம் ரொம்ப வயசாகி பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, ரொம்ப முடியாதவங்கள அவங்க வீட்டுக்கே போய் சேவை செஞ்சிட்ருக்கோம். சென்ற வருடம் நம் நாட்டையே உலுக்கிய பெரும் துயர சம்பவம் கேரள மாநில வயநாட்டில் நிகழ்ந்த நிலச்சரிவு. ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவில் மனித உயிர்கள் துடித்துடித்துக் கொண்டிருக்க, வீட்டிலேயே ஐயோ பாவம் என்று சொல்லி பரிதாபப்பட்டுக் கொண்டிருக்க முடியவில்லை. தன் குழுவோடு வயநாட்டுக்கு புறப்பட்டார் சபீனா. எங்கெங்கும் கேட்ட மரண ஓலத்தில் நரகம் போல் காட்சியளித்த அந்த இடத்தில் வீட்டை மறந்து, வீட்டில் இருக்கும் ஒரே மகளை மறந்து, மரித்தே போனாலும் பரவாயில்லை, அம்மக்களின் துயர் துடைக்க தன்னை ஒப்படைக்க தொடங்கினார். சூரல் மலையில் இவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்க, எதிர்ப்புறம் இருந்த முண்டக்கையில் தான் பேரழிவு நிகழ்ந்திருந்தது. ராணுவத்தால் கட்டப்பட்டிருந்த ஜிப்லைனில் மட்டுமே அங்கு செல்ல முடியும். எந்த முதலுதவியும் இல்லாமல் குழந்தைகளும் பெண்களும் அங்கே பரிதவித்துக் கொண்டிருந்தனர். ஆண்களால் மட்டுமே அந்த ஜிப்லைனில் போக முடியும் என்பதால் ஆண் நர்சுகளை தேடி அலைந்தனர் ராணுவத்தினர். அப்போதுதான் துணிந்து களமிறங்கினார் சபீனா. நான் வருகிறேன் என இவர் கை உயர்த்திய போது பலருக்கும் ஆச்சரியம். ஒரு பெண்ணால் போக முடியாது என தடுத்தனர். இடுப்பில் பெல்ட்டை மாட்டிவிடக் கூட யாருமே வரவில்லை. தனக்குத்தானே பெல்ட்டை மாட்டிக்கொண்டு அக்கறையில் இருக்கும் உயிர்களை காப்பாற்ற கயிற்றில் ஏறத் தொடங்கினார். ஒரு நிஜமான தேவதை போலவே பறந்து சென்றார் சபீனா. வானம் வந்தால் வீரம் வருமே என்பார்கள். மற்றொரு உயிர் மீது கருணை வந்தாலும் வீரமும் துணிச்சலும் தானாய் வரும் என நிரூபித்திருக்கிறார் சபீனா. பிற உயிருக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்து வாழும் சபீனாவின் கரங்களில் இந்த விருதை அளிப்பதில் பெருமை கொள்கிறது நீயா நானா.
எல்லாருக்கும் அப்படியே இமோஷன் ஆயிட்டாங்க. பட் எது உங்களை உந்தி தள்ளிச்சு அதை செய்யணும், அந்த அங்கிட்டு போலாம், அதுல ஏறி போலாம் அப்படின்னு? போய் நிக்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போதே தெரியுது சார், அந்த சைடு கரையில அந்த ஆத்துக்கு அந்த சைடு ஒரு மரக்கட்டையில நிறைய பேர் அப்படியே பிளட்டோட அப்படியே ரத்த காயோட்டோட உட்காந்துருக்காங்க. அங்கேயே தரையில ஃபுல்லா டெட் பாடி படுக்க வச்சிருக்காங்க. அப்ப நான் சொன்னேன், நான் வரேன், பரவாயில்ல, எப்படியும் ரெஸ்கியூ அங்க இருக்கிறவங்க அந்த கயிறுல போகத்தான் செய்யறாங்க, அந்த மாதிரி தான் பொண்ணு ஆணுன்னு எல்லாம் இல்ல சார். அப்போ எனக்கு அந்த இடத்துல அங்க போகணும்னு தான் தோணுச்சு சார். ஃபர்ஸ்ட் அங்க போகணும்னு தோணுச்சு, போனேன் சார். இந்த காணொலியில சொன்னது மாதிரி துணிச்சல் எதுல இருந்து வரும் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம வெவ்வேறு காரணங்களை சொல்றோம். அது இரக்கத்திலிருந்தும் பிரியத்திலிருந்தும் தான் துணிச்சல் வரும் போது. அதுக்கு முன்னாடியே 3 வருஷமா நான் இந்த புற்றுநோயாளிங்களை பாக்குறதுனால எங்க ஊர்ல 510 புற்றுநோயாளி இருக்காங்க சார். நிறைய பேர் டெத் ஆயிட்டாங்க. அதுலயும் அருவெருப்பு எதுவுமே இல்லாம நாங்க ராத்திரி போன் வந்தாலும் போவோம், சண்டேல போன் வந்தாலும் போவோம். எங்களுக்கு எங்க வேலையில டைமிங் கிடையாது. உங்க பொண்ணு நர்சிங் தான் படிக்கிறாங்க, ஏன் அவங்களே நர்சிங் படிக்க வச்சிருக்கீங்க? எனக்கு அதுல தானே சார் சந்தோஷம். இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நர்ஸா இருக்கிறதுனாலயும் இந்த மாதிரி ஒரு சேவை செய்யறனாலையும் டெய்லி தூங்கும் போது ஒரு நிம்மதி இருக்கு சார். அதனாலயே அவளும் அதுதான் எடுக்கிறேன்னு சொன்னா அதுலயே சேர்த்துட்டேன் சார். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது மாதிரி பேரிடர்கள் பலதை நாங்கள் சந்திச்சிருக்கோம். ஆஸ் எ கலெக்டரா, சப் கலெக்டரா நான் சந்திச்சிருக்கேன். அப்போ ஒரு உண்மை ரொம்ப பேருக்கு தெரியாது. என்னன்னா, இந்தியாவில் இந்த சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பற்றி ஒரு அபிப்பிராயம் என்னன்னாக்கா ரொம்ப சோம்பேறிகள், கவர்மெண்ட் ஒன்றும் லாய்க்கு இல்லைன்ற மாதிரியான அபிப்பிராயம் தான் பெரும்பாலும் இருக்கும். ஆனால் ஒரு பேரிடர் வரும்பொழுது இந்தியாவில் இருக்கிற ஒரு சிஸ்டம் செயல்படுற மாதிரி உலகத்திலேயே எங்கேயும் செயல்படாதுன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். பீகார்ல எங்கேயாவது ஒரு ரயில் ஆக்சிடென்ட் நடந்த உடனே ஒரு 2000 பேர் அங்கே இருப்பாங்க. அவங்க கலெக்டருக்கு முன்னால, அங்க இருக்கிற ரெஸ்கியூ ஏஜென்சிக்கு முன்னால அங்க ஜனங்க இருக்காங்க. அது மாதிரியான ஒரு இது அது மனிதாபிமானம் தான் முக்கியமான காரணம். அது இந்தியாவில் அது உடன்பிறந்தது நான் நினைக்கிறேன். அதனுடைய ஒரு வடிவம் தான் சபீனா நான் நினைக்கிறேன். முதல்ல சிரம் தாழ்ந்து நான் உங்களை வணங்குகிறேன் சிஸ்டர். சார் ரொம்ப பாசிட்டிவா சொல்லிட்டாரு. நான் வாழ்க்கைய ரொம்ப ஒரு கருப்பு கண்ணாடி போட்டுட்டே பாக்குற மாதிரி நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னைக்கு ரொம்ப கமர்ஷியலான ஒரு வாழ்க்கையா இருக்கு. எந்த ஒரு உதவி செஞ்சாலும் இதன் மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மனிதர்களை தான் நான் அதிகமா பாக்குறேன். இல்ல என் கண்ணுக்கு அவங்க தான் தென்படுறாங்களோ அப்படின்னு தெரியுது. அந்த நேரத்துல வரியாருக்கு ஈவதுதான் ஈகை அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி இவங்க யாருக்கு அவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு பிரதிபலனும் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு இவங்க போய் தன்னோட உயிரை பணைய வச்சு, அதுவும் இவங்களுக்கு டாட்டர் இருக்காங்க அப்படிங்கறதே நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முதல்ல பெரிய ஒரு பாராட்டு.